வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி பலையில் இடம்பெற்ற விபத்தில் 5 பலி. பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது. கோலூன்றி பாய்தல் போட்டியில் யாழ் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி மாணவி புதிய சாதனை. இனி விரிவான செய்திகள். கிளிநொச்சி பலை தர்மகேணி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். 3 பெண்களும் 2 ஆண்களுமே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து மத்துகம நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று எதிர் திசையில் பயணித்த வேன் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதி இன்று அதிகாலை விபத்து உள்ளாகியுள்ளது. இதன்போது வேனில் பயணித்த 8 பேரில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். மேலும் வேனில் பயணித்த 3 பேர் காயமடைந்துள்ளதுடன் பஸ்ஸில் பயணித்த 2 பேரும் காயமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நீதவான் விசாரணைகளின் பின்னர் சடலங்கள் கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ் பருத்தித்துறையைச் சேர்ந்தவர்கள் கொழும்பு வெள்ளவத்தைக்கு சென்று திரும்பிச் செல்கையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. வேனின் சாரதி தூக்க கலக்கம் ஏற்பட்டுள்ளமை மற்றும் 2 வாகனங்களும் அதிக வேகத்தில் பயணித்துள்ளமையே விபத்துக்கு காரணம் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விபத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் பலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றிருந்த போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகேவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இசுருபாயவில் உள்ள கல்வி அமைச்சின் வளாகத்தினுள் அனுமதியின்றி பிரவேசித்த வைத்தியர்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு கடுவலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாடசாலையில் மாணவர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு அரசு வைத்தியர்கள் நேற்று மாலை முதல் கல்வி அமைச்சின் வளாகத்தினுள் அனுமதியின்றி உட்பிரவேசித்து தங்கியுள்ளனர். நான்கு மாத குழந்தை ஒன்றை கொலை செய்த சம்பவம் ஒன்று பலாங்குடை பகுதியில் பதிவாகியுள்ளது. பலாங்குடை பித்தளவல அடவக்வல பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய பெண் நேற்று தனது 4 மாத குழந்தையை கழுத்து நெறித்து கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த குழந்தையின் சடலம் பலாங்குடை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குழந்தையின் தாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த பெண்ணை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் அவர் தொடர்பான மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் பலாங்குடை பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வைத்தியசாலைக்கு சென்று முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து பலாங்குடை பதில் நீதவான் தேசபந்து சூரிய பட்டபந்தி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குழந்தை கொலை செய்யப்பட்டமைக்கான காரணம் தெரியவில்லை எனவும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். யோசித்த ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டியுடையது என கூறப்படும் கல்கிசை மிகுந்து மாவட்டத்தில் உள்ள காணியை எதிர்வரும் 20ஆம் தேதி அளவீடு செய்யுமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கல்கிச மேலதிக நீதிவான் லோஷினி அபே விக்ரமினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நில அளவை திணைக்களத்தின் ஆணையாளருடன் கலந்துரையாடி எதிர்வரும் 20ஆம் தேதி குறித்த காணியை அளவீடு செய்வதற்கான அனுமதியை வழங்குமாறு போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்திடம் அறிக்கை தாக்கல் செய்திருந்தனர். மேலும் காணி அளவீட்டு பணியின் போது சந்தேக நபர்கள் காணி உறுதிப்பத்திரத்தின் மூல பிரதியை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடுமாறும் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர். கல்கிசை மிகுந்த மாவட்டத்தில் உள்ள குறித்த காணி 60 பேஜஸ் பரப்பளவானது என குறிப்பிடத்தக்கது.
அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 19ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ் நீதவான் எஸ். சதீஷ் தரன் முன்னிலையில் சந்தேக நபர்களை ஆஜர்படுத்தியதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்விற்கு உட்படுத்தி கொலை செய்யப்பட்டமைக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது நீதிமன்ற கட்டடத்திற்கு சேதம் விளைவித்ததுடன் சிறைச்சாலைகள், பஸ் மற்றும் வாகனங்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு கட்டம் கட்டமாக பிணை வழங்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் நேற்று முன்தினம் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் பின்னர் மன்றில் ஆஜராகிய சந்தேக நபர்களில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திரைசேரி முறிகள் தொடர்பில் மத்திய வங்கியின் அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக கோப் குழு தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியின் அதிகாரிகள் மீண்டும் கோப் குழு முன்னிலையில் அழைக்கப்பட மாட்டார்கள் என அந்த குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி குறிப்பிட்டுள்ளார். திரைசேரி முறைகள் தொடர்பில் எதிர்வரும் 23ஆம் தேதி கோப் குழு கூடி கலந்துரையாட உள்ளதாகவும் சுனில் ஹந்துநெத்தி கூறியுள்ளார். சம்பவம் தொடர்பில் அறிக்கை தயார் செய்யப்படுவதாகவும் விரைவில் அந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் கோப் குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உரிய வகையில் பஸ்களை சேவையில் அமர்த்துமாறு வலியுறுத்தி வவுனியா ஆட்சிப்புறத்தில் மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்சிப்புறத்திற்குள் வரும் பஸ்களை ஊருக்குள் பயணிக்க விடாது தடுத்து நிறுத்தி எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை 6 மணி தொடக்கம் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். போக்குவரத்திற்கான வீதி அனுமதி காணப்படுகின்ற போதிலும் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரதான வீதி வரை மாத்திரமே பஸ் சேவை முன்னெடுக்கப்படுவதாகவும் ஆட்சிப்புற கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வவுனியா போலீசார் மற்றும் தனியார் போக்குவரத்து துறை தலைவர் ஆகியோரின் கலந்துரையாடலின் பின்னர் எதிர்ப்பு நடவடிக்கை கைவிடப்பட்டது. ஹம்பந்தோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் இளைஞன் ஒருவன் காணாமல் போனமை தொடர்பில் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த 4 போலீஸ் உத்தியோகஸ்தர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இன்று முதல் அமுலாகும் வகையில் இந்த பணி நீக்கம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபரின் உத்தரவிற்கு அமைய தங்களை சிரேஷ்ட போலீஸ் அத்திட்சகரால் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 3 போலீஸ் சார்ஜன்களும் கான்ஸ்டபிள் ஒருவருமே பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இளைஞனை கைது செய்வதற்கு சென்ற போலீஸ் சார்ஜன்கள் 2 பேரும் இந்த பணிக்கு பொறுப்பாக இருந்த ஒருவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களில் அடங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அன்றைய தினம் பதில் கடமைக்காக அமர்த்தப்பட்டிருந்த கான்ஸ்டபிள் ஒருவரே பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களில் மற்ற நபராவார். நெல் மூடைகளை திருடிய குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் 20 வயதுடைய குறித்த இளைஞன் கடந்த 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டதன் பின்னர் காணாமல் போயுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவடிப்பள்ளி கிராமத்திற்குள் நேற்று காட்டு யானைகள் புகுந்தமையினால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். மாவடிப்பள்ளி கிராமத்திற்குள் நேற்று மாலை காட்டு யானைகள் நுழைந்துள்ளன. மக்களின் பயிர் நிலங்களும் சேதமாக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். சம்மாந்துறை, வீரமுனை, பிக்கோடை, தும்மங்கனி மற்றும் கரடியனாறு போன்ற பகுதிகளில் யானைகளின் அட்டகாசம் தொடர்ச்சியாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முத்தையன்கட்டு இடது கரையினை இணைக்கும் பாலம் திருத்தப்படாமல் உள்ளமையினால் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். 1964ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட இந்த பாலத்தில் இதுவரை எவ்வித புனர் நிர்மாணமும் மேற்கொள்ளப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த பாலம் முறையாக புனர் நிர்மாணம் செய்யப்படாமையினால் மழைக்காலங்களில் போக்குவரத்து நடவடிக்கைகளின் போது பெரிதும் சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்வதாக முத்தையன்கட்டு பிரதேச மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். வெள்ள காலங்களிலும் முத்தையன்கட்டுக்குள் வான் கதவுகள் திறக்கப்படுகின்ற போதும் இப்பாலத்திற்கு மேலால் வெள்ளநீர் ஓடுகின்றமையினால் மழைக்காலங்களில் முத்தையன்கட்டு பிரதேச மக்கள் பாரிய சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். முத்தையங்காட்டு இடதுகரையும் வலதுகரையும் இணைக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாலம். குறிப்பாக கனரத்தினபுரம், முத்தையங்காட்டுக்குளம், மன்னாகண்டல் பகுதியைச் சேர்ந்த ஒரு 500 குடும்பங்கள் இந்த பாலத்தினூடாக தான் போக்குவரத்து. வெளி பகுதியிலிருந்தும் இங்கே உற்பத்தி பொருட்களை கொண்டு போறதுக்கு இதால நாளாந்தம் மக்கள் வந்து போறதும் வாகனங்கள் வந்து போறதுமான ஒரு முக்கியமான பாலம்.
பிரச்சனையான ஒரு பாலமா தான் இருக்கு. இந்த மழை வீழ்ச்சிக்கு அளவான ஒரு பாலமா இல்ல. இது எங்களுக்கு உடனடியாக செய்து தரப்படணும் என்று நிறைய நாட்கள் எல்லாரையும் கேட்டிருக்கிறோம். பள்ளிக்கூட பிள்ளைகள் இந்த ரோட்ல போகலாம் வரலாம். வருத்தம் தும்மம் வந்தாலும் கெட்பனியா இருந்தா என்ன வருத்தம் காய்ச்சல் பாம்பு கடிச்சதோ இதான் பாதை எங்களுக்கு. இதுல போக்குவரத்து செய்யலாம் கிடக்கு. இப்ப இந்த பார்த்தாலே எங்களுக்கு பெரிய பிரச்சனை. சுத்தி 4-5 மைல் வரணும். பெரிய கஷ்டமா கிடக்கு எங்களுக்கு. பெரிய பிரச்சனை எங்களுக்கு. இந்த பாலத்தை ஒழுங்கு செய்து நீங்க தயவு செய்து கொடுத்தால் எங்களுக்கு பெரிய ஒரு நன்மையா இருக்கும். கோலூன்றி பாய்தல் போட்டியில் யாழ் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி மாணவியினால் புதிய சாதனை ஒன்று நிலைநாட்டப்பட்டுள்ளது. தியகம மஹிந்த ராஜபக்ஷ மைதானத்தில் நடைபெற்று வந்த 86வது ஜோன் டாபர்ட் மெய்வல்லுநர் போட்டியில் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி மாணவியான ஜே அனிதா 3.5 மீட்டர் உயரம் பாய்ந்து இந்த சாதனையை நிலைநாட்டியுள்ளார். இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.